சீமான் என்ன செய்யறாரு பாருங்க. ஐயோ, அவர் மேடையில இந்த வேலை பண்றீங்களப்பா, எப்பா ஒருத்தனை விடுங்கடா. ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஓடி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஓடி வாங்கி சின்னம். அவன் பிரச்சனை உனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கு. போய் நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, யாரார்த்த ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம், இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். இந்த ஒளி வாங்கி சின்னத்தை வாக்கு செலுத்தி என் அன்பு மகள் வீர திருமகள் வித்யா ராணி வீரப்பன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என் அன்பு மகளை உணக்க முழங்க வாய்ப்பு கொடுங்கள். வணக்கம் சாட்ட. உங்க தலைமை இப்படி எல்லாம் பண்றாரப்பா, பார்க்கிறியா? பார்த்துட்டு என்ன சொல்ல மாட்டியா நீ? ஒரு தொண்டனையே இந்த பாடுபடுத்துறீங்களே, நீ மேடையில் தான் இருக்கியா அந்த தொண்டனை அடிக்கிறதுல? ஏன்னா ஒரு செல்ஃபி எடுத்தது தப்பா? ஒரு தலைவன்னா நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறதும், ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறதும், பேசணும்னு நினைக்கிறதும், கை கொடுக்கணும்னு நினைக்கிறதும், ஒரு பொன்னாடை போத்தணும்னு நினைக்கிறதும் தொண்டனோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியல. ஒரு இடத்துல பொன்னாடை போத்துக்கு வந்தவனே இதெல்லாம் ஒரு பொன்னாடை அப்படின்னு தூக்கி வச்சு இந்த பொன்னாடை சீமான். இந்த தொண்டர்களை நீ மதிக்கிறியா நீ? ஆனா எல்லாரும் உன்னை நம்பி நம்பி மறுபடியும் நீ பேசுறத கேட்கறதுக்காக வர்றாங்க. ஆனா நீ தொண்டனை எப்பவுமே மதிக்கிறது இல்லை சீமான் அவர்களே. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் நீ நான் தானே பேசுறீங்க. சீமானே தம்பி, அண்ணன் தம்பி கூட நம்ம எப்படி வேணும்னு பேசிக்கலாம், அண்ணன் தம்பியாவே. ஆனா நீங்க உங்களுடைய பேச்சை நாங்க பல இடத்துல கேட்டிருக்கோம், பல விதமா பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய பேச்சு மேடை அலங்காரம் நல்லா இருக்கு. மேடை அலங்காரத்துக்கு பேசுறவன் எங்களுக்கு தலைவனா தேவையில்லை. மக்களா இருக்கிறவன் தான் எங்களுக்கு தேவை. மக்களில் ஒருவனா இருக்கணும், மக்களுக்காகவும் இருக்கணும். அதாவது அதிமுக திமுக மேடை அலங்காரத்துக்கு பல பேர் பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க மேடை அலங்காரத்துக்கு பேசிதான் இந்த நாசமா போற தமிழ்நாட்டுல நாசமாக்கி வச்சிருக்காங்க மக்களை போற. ஓட்டுக்கு காசு கொடுத்தோம், இதே போல வேலைகளை அலங்காரமான பேச்சு, ஒரு டான்ஸ் ஆரம்பரம் இப்படி எல்லாம் பண்ணிதான் என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அதிமுக திமுக ஓட்டு வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஏன்னா மக்கள் எப்படி பண்ணாலும் ஏதாவது ஒரு வேலையை பண்ணி நம்ம ஓட்டை வாங்கணும், ஜெயிக்கணும், கொள்ளை அடிக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்கிறது தான் அதிமுக திமுக. சாதாரண எளிய ஒவ்வொரு மனுஷன், சாதாரண மனுஷன் எலெக்ஷன்ல நிக்கிறான், உங்க இதுல நிக்கிறான், பரவாயில்ல. நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவன் அத்தனை பேரும் சாதாரண மக்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சாதாரண மக்களை நீங்க மதிக்கிறீங்களா? சாதாரண தொண்டனை நீங்க மதிக்கிறீங்களா? வேட்பாளர்கள் சாதாரண இருக்கவங்க தான். பிஜேபியிலேயே சாதாரண ஒரு சாமானிய ஒருத்தர் நிக்கிறான். அவனை நீங்க பார்க்கணும். ஏன்னா பரம்பரையா வந்தவங்க தான் யாரு? அதிமுக திமுக முழுக்க பரம்பரையா வருவாங்க. தொண்டு தொட்டா, அதாவது அப்பா பையன் பேரன் இப்படின்னு தலைமுறையா ஆட்சிகளையும் பிடிக்கணும்னு நினைக்கிறது, கட்சிகளையும் பிடிக்கணும்னு நினைச்சு இருக்கிறது தான் அதிமுக திமுக. ஆனா பிஜேபியா இருக்கட்டும், நாம் தமிழர்கள் அப்படி இல்லை இது வரைக்கும். ஏன்னா நீங்க இன்னும் பதவிக்கு ஒரு இதுல கூட வரல, வரப்போறதும் இல்லை. ஏன்னா இதே போல வேலைகளை செஞ்சீங்கன்னா நீங்க எப்படி வருவீங்க? விஜயகாந்த் அவர்கள் வந்தார், ஒரு மாமனிதன், அவர் மனுஷன்.
அவர் ஒரு மனுஷன், எல்லோருக்குமே எல்லோருக்குமானவரா வாழ்ந்தார். ஏன்னா சாப்பாடு, பசின்னு போறவங்களுக்கு சாப்பாடு போட்டார், பல விதமான நன்மைகளை மக்களுக்கு படிக்க வச்சாரு, ஏழை எளிய மக்களுக்கு இடம் வீடு எல்லாம் கட்டி கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரு, எவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு போயிருக்காரு. சீமான் அவர்களே, நீங்க உங்களால ஒருத்தனுக்கு ஒரு நன்மை சொல்லி ஒருத்தன் பேசட்டுமா பாருங்க. நீ ஒரு 1000 ரூபாய் ஒருத்தனுக்கு நன்மையா கொடுத்து அவன் நல்லா வாழ்ந்தான்னு சொல்லி பாருங்க. ஒரு வீட்டுக்காக, ஒரு இடத்துக்காக ஏதோ ஒரு வாங்கி கொடுத்தோம், இல்லைன்னா அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி நீங்க ஒரு இடத்துல ஓட்டு கேளுங்க பார்க்கலாம். நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இன்னும் நாங்க அரசியலுக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு நீங்க ஓட்டு கேளுங்க. கேட்க மாட்டீங்க. ஏன்னா நாங்க ஒரு தமிழர்களுக்கு நாம் தமிழர், நான் தமிழர் என்ன மயிர் நாம் தமிழர், நான் தமிழர் சொல்லி தாண்டா இந்த திமுக அவ்வளவு ஏமாத்தி வச்சிருக்கான். தமிழுக்காக நாங்க ஒரு உயிரை கொடுப்போம், வயிறை கொடுப்போம்னு, தமிழுக்காக உயிரை கொடுப்போம்னு சொல்லி மேடையில பேசுவான். இங்க திராவிடன் சொல்லி சொல்லுவான். தமிழனா திராவிடனா அது தெரியாது. திமுகவில் இருக்க ஒருத்தனுக்கு தெரியாது. என்ன இதே போல ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பண்றது எல்லாமே தப்பான விஷயம் தானே. ஒருத்தன் சார்பு போட வந்தவனே என்னெல்லாம் பண்ணீங்க நீங்க, சார்பை தூக்கி விசிறீங்க. உங்களுக்கு ஒரு தலைவன்கிட்ட எதிர்பார்க்கறது நாங்க என்ன, யாரா இருந்தாலும் ஒரு தலைவன்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன, ஒரு செல்ஃபி கை கொடுக்கறது, ஒரு அவங்களோட ஒரு கட்டி பிடிச்சிக்கிறது, ஒரு சாதாரண ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக விரும்புறதுதான் தலைவன்கிட்ட தொண்டன். மற்றபடி நீங்க என்ன எங்களுக்கு என்ன வாரி குதிர போறீங்களா ஏதாவது, அப்படிலாம் கிடையாதுல்ல. நாங்க என்ன செய்ய போறோம், உங்களுக்கு ஓட்டும் சரி பிரச்சாரம் சரி எங்களுடைய, அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வர்றதுதான் தொண்டனோடது. இந்த திமுக அதிமுக வர்றது தொண்டன் கிடையாது. அதெல்லாம் பணம் நாளைக்கு எவ்வளவு கொடுப்பான் அப்படின்னு இருக்கிறவன் தான் நாளைக்கு என்ன கொடுப்பான், எதை கொடுப்பான் என்று எண்ணும் முன்னே அவர் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அதிமுகவோட திமுகவோட. ஆனா நாம் தமிழர் கட்சியில இல்ல. நீங்க ஒரு அன்பை கொடுக்கணும், ஒரு பண்பை கத்து கொடுக்கணும், ஒரு பாசமா இருக்கணும் தொண்டன். ஆனா அடாவடித்தனமோ பெரிய அயோக்கியத்தனமா இருக்கக்கூடாது. பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ அராஜகங்கள் பண்றீங்க, ஆனா பதவிக்கு வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேலையை பண்ணுவீங்க. சாட்டை உங்களோட சேனல்ல இதெல்லாம் போடுங்க சார். நீங்க போட மாட்டீங்க. ஏன்னா உங்க அண்ணன் இல்லையா, உங்க அண்ணன் தப்பு பண்ணா தப்பு இல்லை, வேற எவனாவது இப்ப பண்ணியிருந்தான்னா இப்ப நாடு நிப்பா அந்த சாட்டை. என்ன உண்மைதானே? சாட்டையோட வேலை என்ன, எல்லா தப்பையும் கரெக்டா சொல்லணும். செல்ஃபி எடுத்தது தப்பா சொல்லுங்க.